வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். செப்டம்பர் 29 வெளியான தகவல். தாம்பரத்தில் பயணிகளின் வசதிக்காக 10 புதிய தாழ்தள பேருந்துகள் எஸ்.ஆர். ராஜா எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். தாம்பரத்தில் பயணிகளின் வசதிக்காக 10 புதிய தாழ்தள பேருந்துகள் இயக்கத்தை தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா தொடங்கி வைத்தார். தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பள்ளி, கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், மாநகராட்சி அலுவலகம், தபால் நிலையம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், காவல் நிலையம், மார்க்கெட் பகுதி, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்கள், வணிக வளாகங்கள், ஓட்டல்கள், திரையரங்குகள் என ஏராளமாக உள்ளன. சென்னையின் நுழைவாயிலான தாம்பரம் பகுதிக்கு தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து செல்வது வழக்கம். இவ்வாறு வந்து செல்லும் பொதுமக்கள் பெரும்பாலானோர் மாநகர பேருந்துகள் மற்றும் ரயில்கள் மூலம் அவர்கள் செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகள் மூலம் செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையின்படி தாம்பரம் சானட்டோரியம் பகுதியில் இருந்து ஸ்ரீபெரும்புதூர் பகுதிக்கு செல்லும் வகையில் 5 பேருந்துகள், தாம்பரத்திலிருந்து மாமல்லபுரம் பகுதிக்கு செல்லும் வகையில் 5 பேருந்துகள் என மொத்தம் 10 புதிய தாழ்தள பேருந்துகளை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு தமிழக அரசு வழங்கியது. இந்த பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி தாம்பரம் பேருந்து நிலையத்தில் நடந்தது. இதில் தாம்பரம் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா கலந்து கொண்டு பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். பின்னர் அதில் ஒரு பேருந்தில் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, கமலக்கண்ணன், மண்டல குழு தலைவர்கள் டி. காமராஜ், எஸ். இந்திரன், மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளர் நெடுஞ்செழியன், மாமன்ற உறுப்பினர்கள் சிட்லப்பாக்கம் சுரேஷ், ஜோதி குமார், மாநகர இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜேஷ், திமுக நிர்வாகி இரா செல்வகுமார், திமுகவினர் மற்றும் அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜா நடத்துனரிடம் 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து பயணம் செய்தார். இது போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.